வாழ்க அன்புடன் வளர்க நன்றி உணர்வுடன் மணிவண்ணன் பிரபஞ்ச குடும்பம். தொடர்ந்தாற்போல் நாம் ஆன்ம உலகின் விதிகள், த லாஸ் ஆஃப் த ஸ்பிரிட் வேர்ல்ட் அப்படின்ற அந்த புத்தகத்திலிருந்து அதற்குடைய சாராம்சம், அதனுடைய கருத்துக்களை நாம் அப்படியே பார்த்துட்ருக்குறோம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா 13வது நாள். அதாவது இதில் 3/5/81 அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. கடவுளினுடைய நியாய தீர்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஸ்பியும் ரத்தும் என்ன சொல்கிறாங்கன்னா, கடவுள் அப்படின்றவர் ரொம்ப அன்பானவர், பரிவானவர், ரொம்ப ரொம்ப நியாயமானவர். அவர் யாரையுமே நியாயம் இல்லாமல் நடத்துறதில்லை. தங்களிடம் நியாயம் இல்லாமல் நடந்து கொண்டுள்ளதாக பூமியில் பார்த்திங்கன்னா நம்ம பலரும் சொல்லுவாங்க, கடவுள் எனக்கு நியாயம் தர்றதில்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதுக்காக நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு நடந்த கதையை நாங்கள் சொல்கிறோம். எங்களுக்கு தெரிந்த ஒரு ஆன்மா இருக்கிற அவர் நாம் இங்கே சுரேஷ் அப்படின்னு அழைப்போம். அவர் ரொம்ப பூமியில் பிரபலமாக இருந்தார். நிறைய தர்ம காரியங்களுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஆயிரக்கணக்கான ரூபாய் நன்கொடையாக கொடுப்பாரு. பல வேலை வாய்ப்புகள் எல்லாருக்குமே உருவாக்கி கொடுத்தாரு. அதுமாரி நலிந்தவர்களுக்கு ஆடைகள் கொடுக்கறது, வீடுகள், உணவு, இது எல்லாமே அந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு இருந்தார். அவரை உறுதியாக நம்ம எல்லாமே நம்ம சரியாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பினார். பூமியில் அவர் இறந்தப்போ அவருடைய நினைவில் ஒரு பிரம்மாண்டமான இறுதி சடங்கு நடத்தப்பட்டது. அப்போ பார்த்திங்கன்னா அவர் ஒரு நல்ல ஆன்மா அப்படின்னு மக்கள் தொடர்ந்து பேசிகிட்டே இருந்தாங்க. அந்த நிகழ்வுக்கு நிறைய கூட்டமும் அதிகமாக வந்திருந்தாங்க. அதேமாரி அவருடைய அறநிலையத்திலேருந்துலாம் ஒரு சிலை அவங்க நிறுவனாங்க. அவர் ஆவி உலகத்துக்கு வந்தப்போ ரொம்ப பார்த்தாருன்னா அவர் ரொம்ப கீழ்மட்டமான ஒரு தளத்தில் இருந்தார். அப்படியே அவருக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுச்சு. அவர் கடவுளுடைய நியாய தீர்ப்பு எங்கே போணுச்சு, எனக்கு நான் எவ்வளோ காரியம் தர்ம காரியம் பண்ணேன், என்னென்னமோலாம் பூமியில் பண்ணனே, என்னை கொண்டாந்து இங்கே வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அவர் சத்தம் போட்டார். அப்போ அவர் நியாயமற்றவர், கடவுள் நியாயமற்றவர் அப்படின்னு சத்தம் போட்டார். அப்போ பல நல்ல ஆன்மாக்கள்லாம் போய் அவர்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, இல்லை நீங்கள் கொஞ்சம் அமைதி அடைங்க, இதுக்கு பின்னாடி உள்ள சூழல் என்னன்றதை நீங்கள் நல்லா கேளுங்க, நீங்கள் என்ன பண்ணீங்க, ஏன் தான தர்மம் பண்ணீங்க, என்னெல்லாம் பண்ணீங்க, அதோட உள்நோக்கம் உங்களுக்கு என்னவாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எல்லாமே கேட்டாங்க. நான் சொர்க்கத்துக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக நல்ல காரியங்களை செஞ்சேன். அதேமாரி நான் எங்கே இருக்கிறேன் பாருங்கள், நான் என்ன பண்ணேன், சொர்க்கத்துக்கு போகணுன்னு தானே செஞ்சேன், ஆனால் எங்கே இருக்கேன் பாருங்கள் அப்படின்றாரு. அதுமாரி உங்களுடைய செயல்கள் தன்னலமற்றதாக இருக்கலை, நீங்கள் ஒரு சுயநலமான இதோடு செஞ்சுருந்துருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி, அப்படி தானே செஞ்சீங்க அப்படின்னு கேட்டிருக்கப்ப அந்த ஆன்மாக்கள்லாம் கேட்டாங்க. ஆமாம் உண்மை தான், ஏன்னா நீங்கள் ஏழைகளுக்கெல்லாம் உதவி செஞ்சால் உங்களுக்கு உணவு, உறைவிடம், வேலையெல்லாம் வழங்கினா நீங்கள் சொர்க்கத்துக்கு போவீங்க அப்படின்னு நிறைய புனிதர்களும் சாமியார்களும் தத்துவ ஞானிகள்லாம் சொன்னாங்க. அவங்களாம் சொன்னது தான் கேட்டேன், பாருங்கள், இருந்தாலும் நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பாருங்கள் அப்படின்னு திரும்ப சத்தம் போட ஆரம்பிச்சிட்டார். அப்போ அவர் என்ன சொன்னார், கடவுள் அவரை ஏமாற்றவில்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அந்த ஆன்மாக்கள் எவ்வளோ விலைக்கு பார்த்தாங்க. நீங்கள் நல்ல காரியங்கள் அனைத்தும் தயால குணத்தால் செய்யலை, நீங்கள் உண்மையிலேயே உங்களை ஏமாற்றிருக்கிறீங்க. நீங்கள் காரியங்கள் நல்லவையெல்லாம் நீங்கள் செய்த காரியங்கள்லாம் நல்லதே அல்ல, தன்னலமற்றதும் அல்ல. நீங்கள் பாவங்களை செஞ்சுட்டு கடவுளுக்கு லஞ்சம் கொடுக்கறதன் மூலமாக சொர்க்கத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு சுயநலமான நோக்கத்தோடு அந்த காரியங்கள் எல்லாம் நீங்கள் செஞ்சுருக்கிறீங்க. உங்களுடைய பாவங்களை துடைப்பதற்காக தான் நீங்கள் அந்த தர்மகாரியங்களே செஞ்சுருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க எடுத்து சொல்கிறாங்க. மேலும் அவர் ரொம்ப கோபம் சொல்லி, இல்லை இது தவறு, எனக்கு மாபெரும் அநீதி இழைக்கப்பட்டிருக்கு, நான் சொர்க்கத்தில் இருக்க வேண்டியவன், என்னுடைய பாவங்களை களைவதற்காக சொர்க்கத்தில் ஆனந்தத்தை அனுபவதற்காக நான் பல நல்ல காரியங்களை செஞ்சுருக்கிறேன், நான் சொர்க்கத்துக்கு போக தகுதியானவன் தான், ஆனால் கடவுள் என்னை ஏமாற்றி இங்கே கொண்டாந்து தள்ளியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி கூறினார். தான் ஒரு மிகுந்த தாழ்வான தளத்தில் இருந்ததால் அவர்களால் பெரும் அதிர்ச்சி அடைந்திருந்தார். அவரால் தெளிவாக சிந்திக்கவும் முடியலை. சாமியார்களையும் புனிதர்களையும் கடவுளையும் அவர் எல்லாரையுமே வசப்பாடினார், எல்லாரையுமே திட்டினார். ஆனால் அவரால் உணர முடியல, அவருடைய இது என்ன அப்படின்றத உணர முடியவில்லை. தர்ம காரியங்களுக்காக நாம் எவ்வளோதான் நன்கொடை கொடுத்துருந்தாலும் சரி, அல்லது உங்கள் பாவங்களுக்கான தண்டனையை நீங்கள் அனுபவித்து தான் ஆகணும். என்ன தான் அதுக்காக செஞ்சாலும் அதற்கான தண்டனை அனுபவித்து தான் ஆகணும். அதுமாரி உண்மையாக மனதார வருந்தி உங்களால் தீங்கிழைக்கப்பட்டவருக்கு ஏதாவது ஒரு விதத்தில் நீங்கள் உங்கள் கடனை தீர்த்தால் மட்டும்தான் உங்களால் எதுவுமே ஒரு பாவங்களை போக்கிவிட அப்படிலாம் செஞ்சால் கூட போக்கிவிட முடியுமானா அதுவும் முடியாது. அபரிமிதமாக நன்கொடை கொடுத்ததுனாலையோ அல்லது சொர்க்கத்தில் போகலாம் அதன் மூலியமாக அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் ஒரு தவறான எண்ணம் அப்படிங்கிறத நீங்கள் இதிலே புரிஞ்சிருப்பீங்க. அப்போ நல்ல காரியங்களை நீங்கள் செஞ்சு
செஞ்சிருந்தால் சொர்க்கத்திற்கான நினைப்பை மறந்துடுங்க. இந்த மாதிரியான இதுக்காக நல்ல காரியங்களை செஞ்சுருக்கிறீங்க உள்நோக்கத்தோட அப்படின்னா நம்ம சொர்க்கத்துக்கு போவோம் அப்படிங்கிற நினைப்பை நீங்கள் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா எப்போதுமே வந்து ஒருபோதும் அந்த இடத்த நம்மளால் அடைய முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நாமும் இங்கே நல்லா இருக்கணும். அதாவது நிறைய வந்து பார்த்திங்கன்னா நிறைய தவறுகள் பண்ணுவாங்க. தவறுகளை பண்ணிட்டு போய் நிறைய கோயில்கள்லையும் இல்லை வந்து சாமியார்கள்ட்டையோ எல்லாம் போயிட்டு நம்ம பாவ மன்னிப்பு கேட்டால் நம்ம நல்லாயிடுவோம், நமக்கு வந்து ஒன்றும் ஒன்றும் கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நம்ம வந்து பூஜைகள் செஞ்சு இது மாதிரி யாகம்லாம் நடத்தினா நமக்கு வந்து எதுவுமே நடக்காது, நம்ம செஞ்ச பாவம்லாம் அதில் தீர்ந்துடும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஸோ இந்த மாதிரிலாம் செஞ்சாலாம் எதுவும் நடந்துருமா, இல்லை நிறைய அன்னதானம் கொடுத்தா நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி பண்ணுறது, இதெல்லாம் பண்ணுனா நம்மளுடைய பாவங்கள் கழிஞ்சிருமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக அது ஒருபோதும் அது மாதிரி கழியாது அப்படின்றதான் இவங்க சொல்கிறது. ஏன் அப்படின்னா உங்களுடைய ஆள் மனசு நீங்கள் செஞ்ச ஒவ்வொரு விஷயத்திற்கான பதிவுகளை அது தனக்குள்ளே வச்சுருக்குங்க. அதற்கான விளைவுகளை உங்களுக்கு அது கொடுத்துட்டே தான் இருக்கும். அந்த விளைவுகளை நம்ம அனுபவித்து தான் ஆகணும் இங்கே இருக்கிறப்பையும் சரி. அப்போது அந்த பதிவுகளின் அடிப்படையில் தான் உங்களுக்கான தளம் வந்து கொடுக்கப்படும். அதாவது நீங்கள் எந்த தளத்தில் இருக்க போகிறீங்க அப்படிங்கிறது அதை வச்சு தான் உங்களுக்கு கொடுக்கப்படும். அதனால் நாம் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியங்க. ஸோ எந்த நோக்கத்துக்கு உண்மையிலேயே மனதார அந்த இடத்துல நல்லது செய்யணுங்கிறதுக்காக நம்ம செஞ்சுருக்கோமா, அல்லது நமக்கு நல்லது விளையணுங்கிறதுக்காக நாம் செஞ்சுருக்கோமா அப்படிங்கிறது தான் நீங்கள் எதிர்கொள்ளணும். அதாவது நமக்கு ஏதாவது ஒரு பயன் வேணுங்கிறதுக்காக நம்ம அதை செஞ்சுருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய உள்நோக்கம் ரொம்ப ரொம்ப சுயநலமான ஒரு விஷயமா இருக்குது. அதே நேரத்தில் அவங்களுக்கு அது பலன் தரக்கூடியது, அவங்களுக்கு அது செய்யணும் நம்ம அப்படின்றத நம்ம செஞ்சுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு தன்னலமற்ற ஒரு சேவையாக இருக்கின்றப்ப அது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய நல்ல செயல்கள் அதை எடுத்துக்கொள்ளப்படும். உங்களை வந்து ஆன்ம உலகத்தில் ஒரு நல்ல தளத்துக்கு கொண்டு போகிறதுக்கு அது உதவும். எனவே நாம் எந்த ஒரு காரியங்கள் செய்தாலும் நம்மளுடைய உள்நோக்கம் என்ன அப்படிங்கிறத நம்மளையே நாம் கேட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நன்றி.